இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சீடர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னார்கள். ஒரு நாள் சாயங்கால வேளையிலே கலிலேய கடலை கடந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி அவர்கள் போகிற வேளையிலே பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதின போது சீடர்கள் பயந்து போய், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆண்டவர் எழுந்து கடலையும் காற்றையும் அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சர்வலோகத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் தங்களுடைய படகிலே இருக்கும்போது, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி கடலையும் காற்றையும் அதட்டுகிற தேவன் படகிலே தங்களோடு இருக்கும்போது, சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே தாங்குகிற தேவன் தங்களுடைய படகில் இருக்க, சீடர்கள் பயந்து போய், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தானே ஆண்டவர் சொன்னார். நடுக்கடலிலே அமிழ்ந்து போவோம் என்று சொல்லவில்லையே. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினவர்களாக தைரியமாக இருக்க வேண்டியவர்கள் தங்களோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு அக்கறைக்கு போவோம் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களாக, பயந்து போனவர்களாக ஆண்டவரை எழுப்பினார்கள். படகு அமிழ்ந்தால் ஆண்டவரும் தானே அமிழ்ந்து போவார். ஆனால் இவர்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இவர்கள் கவலைப்படுவதோடு ஆண்டவரிடமே, நீர் கவலைப்படவில்லையா என்று கேட்கிறார்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியவர்கள். இங்கு சகலத்தையும் படைத்த தேவன் தங்களோடு கூட இருக்கும்போது சீடர்கள் பயந்து கவலைப்படுகிறார்கள். நாம் அப்படி இராதபடி நம்முடைய வாழ்க்கை என்கிற படகில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கும்போது நாமும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார், பத்திரமாக சேர்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட படகிலே நாம் அமைதியாக அமர்ந்திருந்து தேவனை துதித்து கொண்டு கர்த்தர் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்து நடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ வேண்டும். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சீடர்களைப் போல அல்ல, நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பயப்படாமல் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் வாழ கிருபை தாங்க. எங்களை நம்பி அல்ல, சூழ்நிலையை நம்பி அல்ல, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற உம்மை நம்பி சார்ந்திருக்க கிருபை தாங்க. எங்களுடைய வாழ்க்கை என்கிற படகில் நீர் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு கூட புயல் காற்றுக்கு பயப்படாமல், சோதனைகளை சோர்ந்து போகாமல், சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகாமல், உம்மை மாத்திரம் நம்பி சார்ந்திருந்து வாழ கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.